எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கிற சோயா புளிங்கரியோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. மீல் மேக்கர் ரெசிபியாக இருக்குது. சாதம் கூடியும் பரோட்டா கூடியும் சப்பாத்தி கூடியெல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 2 கப் அளவுக்கு பெரிய சைஸ் சோயா சங்க்ஸ் எடுத்து வச்சுருக்கு. பார்த்தா அப்ராக்சிமேட்லி 30 எண்ணெய் இருக்கும். கொதிக்கிற தண்ணி அதுக்குள்ளே ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் ஊற விட்டுருக்கு. நல்லா ஊறி இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி ஃபுல்லாக இதே மாதிரி ஸ்க்யூஸ் பண்ணி எடுக்கணும். தண்ணி ஃபுல்லாக போனதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா தண்ணி ஊற்றி, பச்சை தண்ணி தான் ஊற்றி ஒரு டைம் 2 டைம் நல்லா கழுகி எடுத்து வச்சுக்கோங்க. சோயா சங்க்ஸ் கறி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதுக்குள்ளே சேர்க்கறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கு. ஒரு எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்திருக்கு. 1 கப் அளவுக்கு பச்சை தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கு. நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இதே மாதிரி கரையை வச்சு அரிச்சு ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த புளிங்கறிக்கான மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி இருக்கு. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருகி போகாமல் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இதே மாதிரி சின்ன பீஸாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் அதுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே மல்லித்தூள் சேர்த்துருக்கு. மல்லித்தூள் இதே மாதிரி முதல்ல சேர்த்து ஒரு டைம் வதக்கி எடுத்துருச்சுன்னா பச்சை மணம் ஃபுல்லாக போயிடும். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே காரமாக இருக்கிற மிளகாய் தூளும் சேர்த்துருக்கு. அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூடி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மசாலோட பச்சை மணம் ஃபுல்லாக போகட்டும். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். பச்சை தண்ணி தான் ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுக்கணும். இதுக்குள்ளே இருக்கிற எந்த இன்க்ரீடியன்ஸும் மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே சேர்த்து இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கறி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். சோயா புளிங்கறி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். மண்சட்டி தான் எடுத்திருக்கு. உங்களுக்கு எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு, கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் வெங்காயம் சின்ன பீஸாக நைஸாக கட் பண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி சேர்த்து வதக்கிக்கோங்க. புளிங்கறியாக இருக்கிறதுனால நமக்கு இதுக்கு கொஞ்சம் உப்பு அதிகமாக தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு இடையில உப்பு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வந்ததுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடி நான் இதுக்குள்ளே சேர்த்துருக்கு. சோயா புளிங்கறியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்க்கணும். வெங்காயம் இதே மாதிரி நல்லா சாஃப்டாக ஒரு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் 2மே சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் தீ ரொம்ப கம்மி பண்ணி வச்சு மூடி வச்சு அடி பிடிக்காமல் வேக விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வேகணும். அது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். தக்காளி முழுசாக இருக்கக்கூடாது. இதே மாதிரி தக்காளி வெங்காயம் 2மே நல்லா வெந்து மேஷ் ஆகி இது ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். இதே மாதிரி கிடைச்சா தான் நம்ம சோயா கறி நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மசாலா ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் அளவு தண்ணி ஊற்றி முதல்ல நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. 1 கப் அளவு புளி நம்ம கரையை வச்சு எடுத்து வச்சிருக்கு. அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிடலாம். முதல்ல நிறைய தண்ணி ஊற்றிடுச்சு அப்படின்னா புளி தண்ணி ஊற்றும்போது ரொம்ப லூஸ் ஆகி போயிடும் கிரேவி. அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சோயா சங்க்ஸ் அதுக்குள்ளே சேர்த்துருக்கு. தாராளமாக கறிவேப்பிலையும் சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கொஞ்சம் தண்ணி கூடி ஊற்றி இருக்கு. நல்லா கொதிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த சோயா வந்துட்டு சுடுதண்ணிக்குள்ளே ஊற வச்சு தான் எடுத்துருக்கு. ரொம்ப வேக வைக்கலை. இதுக்குள்ளே தான் நம்ம வேக வைக்கிறது. இந்த மசாலைக்குள்ளே வேக வைக்கும்போது அந்த சோயாக்குள்ளே நல்ல புளி, அதோட காரம், டேஸ்ட்டு எல்லாமே இறங்கிடும். இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. சோயா சங்க்ஸ் போட்டதுக்கப்புறம் மீடியம் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் நான் இது வேக விட்டு எடுத்துருக்கு. அதுக்கப்புறம்
தீயை கம்மி பண்ணி வச்சு லாஸ்ட்டாக வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் கூடி சேர்த்துருக்கு. இதுக்குள்ளே தேங்காய் பால் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டில் இந்த சோயா புளிங்கரி ரெடி பண்ணி எடுக்க முடியும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் உடனே தீ ஆஃப் பண்ண வேண்டியதில்லை. 2 நிமிஷம் கூடி மீடியம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு கறி மிச்சம் இருந்துச்சுன்னா சூடு பண்ணி எடுத்து வச்சா போதும், ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ட்டு இல்லை, 2-3 நாள் வரைக்கும் கெடாமே இருக்கும். எல்லா டிஷ்ஷு கூடயும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.